வணக்கம் நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன். 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்தை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாப்தி பலன்கள். உங்கள் ஜனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ராசி மீன ராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசி அதிபதி குரு 4ல் இருக்காருங்க. 4ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வண்டி வாகனம் விற்பனை பண்ணுறவங்க, ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்க கொஞ்சம் அதெல்லாம் நல்ல ஏற்றங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலத்தோடும் தந்தை சார்ந்த உறவில் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெளிநாடு வேலை சம்பந்தமான விஷயங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 3 8ஆம் அதிபதியான சுக்கிரன் 4ல் இருக்கும்போது தாயாரிடமுக்கும் உங்களுக்கும் அம்மாவுக்கும் உங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். நிலப்புறங்கள் சம்மந்தமான விஷயங்களில் டீல் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக டீல் பண்ணுறது ரொம்ப அவசியங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 5 அதிபதியான சந்திரன். ஸோ 5ஆம் அதிபதி சந்திரன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு குழந்தைகளை ஒரு திங்கள் செவ்வாய் சின்ன மன உளைச்சல் ஏற்படும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாடுங்க. 6ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு 3ல் இருக்கும்போது பிரயாணங்கள், வேலையில் நிறைய பிரயாணங்கள் அலைச்சல் இருந்தாலும் ஒரு அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதியான புதன் 4ல் இருக்கும்போது புதிய சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்புகளுமே அற்புதமாக இருக்குது. புதிய வண்டி வாகனம் வாங்குகிற யோகங்களையும் கண்டிப்பாக கொடுத்துரும். மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதியான செவ்வாய் 2ல் இருக்கும்பொழுது தந்தை சார்ந்த உறவுகளால் நல்ல லாபங்கள், வெளிநாடு வெளி மாநிலங்கள் இருக்கணும், நல்ல பிரயாணங்கள், நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. தொழில் ரீதியான விஷயங்கள் அடுத்த கட்டத்தில் முன்னேறதுக்கான வாய்ப்புகள், புதிய ஐடியாஸ்லாம் வரதுக்கான வாய்ப்பும் சூப்பராக இருக்குங்க. 11ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதி சனி ஆட்சி ராசியிலே இருக்கும்போது பெரிய லாபங்களை நோக்கி உங்கள் எண்ணங்கள் சொல்லும். பெரிய வெற்றிகள், பெரிய லாபங்கள் இருப்பதை நினச்சி போவீங்க. ஸோ அதுக்கான சக்ஸஸ் ரேட்டிங் கண்டிப்பாக கிடைச்சிடும். இப்போ புது டெக்னாலஜி, புது விஷயம் மூலியமாக பெருசாக சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்களும் கண்டிப்பாக வருங்க. ஸோ இதுவரை பார்த்து புது பலன்கள் இப்போ பார்த்து தசாபதி பலன். மீன லக்னமாக இருந்து சூரியன் தசாபதி சூரியன் 6ஆம் அதிபதி 3ல் வேலையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும், நிறைய சேஞ்ச் ஓவர்ஸ் இருக்கும். அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்பும் அற்புதமாக இருங்க. மீன லக்னமாக சந்திர தசாபதி சந்திரன் 5ல் இருக்கும்பொழுது 5ஆம் அதிபதி உங்களுக்கு பிரயாணங்கள், ஆன்மீக பிரயாணங்களை கொடுக்கும். குழந்தைகளுக்காக சின்ன பிரயாணங்களோ அலைச்சலோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. திங்கள் செவ்வாயில் மட்டும் ஒரு சின்ன மன உளைச்சல் போகிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். மீன லக்னமாக செவ்வாய் தசாபதி செவ்வாய் பார்த்தீங்கன்னா 2ல் இருந்தது 9ஆம் அதிபதியாக இருக்கும்போது அப்பா சார்ந்த உறவு நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அப்பாவுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மீன லக்னமாக ராகு தேசம், ராகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கும்போது பெரிய அலைச்சல்கள் இருக்கும். பெரிய லெவலில் முன்னேறணுங்கிறதுக்கான முயற்சிகளில் பெரிய வெற்றி பின்னால் இருக்கும். பட் இப்போ கொஞ்சம் லேட் ஆகுதோ அப்படிங்கிற ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மீன லக்னமாகுது குரு தேசாபத்தினா குரு பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கும்போது ரியல் எஸ்டேட் ஆட்டோ கன்சல்டன்சி பண்ணுறவங்க, நிலப்புலங்கள் எல்லாமே நல்ல லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ மீன லக்னமாக சனி தேசாபத்தி இருந்தாங்க. சனி பெரிய லாபங்களை நோக்கி உங்களை எண்ணங்கள் சொல்லும். அடுத்த கட்டத்துக்கு முன்னேறும், பெருசாக வரணுங்கிற எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. மீன லக்னமாக இருந்து புதன் தேசாபுத்தி அந்தரங்கள். புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ 4ல் இருக்கும்போது நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. மீன லக்னமாக கேது தேசாபத்தி கேது 6ல் இருக்கும்போது வழக்கு விஜயங்கள், பெரிய வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்புகள், கொஞ்சம் அவுட் ஆஃப் கோர்ட் கூட போயிட்டு கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. மீன லக்னமாக சுக்கிர தசாபதி சுக்கிரன் பார்த்தா 3ஆம் அதிபதி மற்றும் 8ஆம் அதிபதியான சுக்கிரன் அது 4ல் இருக்கும்போது கொஞ்சம் தாயாருக்கும் உங்களுக்கும் நிலப்புல விஷயங்களோ ஏதோ ஒரு விஷயத்தில் மனக்கசப்புகளோ ஒரு டென்ஷனோ வரதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. மற்றபடி என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது டெய்லி பண்ணுங்கள். ஸோ மற்றபடி இப்போ பார்ப்போம் டிப் ஆஃப் த வீக். டிப் ஆஃப் த வீக்கில் பார்த்திங்கன்னா குரு பயிற்சி யாரை பாதிக்கும். ஸோ எல்லாருமே ஜென்ரலாக ஒரு ராசி பலனை பார்த்து எனக்கு ஜென்மகுரு வந்துருச்சு, எனக்கு டென்ஷனாக இருக்குது, ஐயோ அப்படி ஆகிடும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஸ்ட்ரெஸ் ஆகிடுறீங்க. அது என்றைக்குமே சந்திரனை மையமாக கொண்டு பார்க்குறது குரு பயிற்சியில் தான் பார்க்குறோம், ராசியில் பார்க்குறோம். பட் லக்னத்துக்கு பார்க்கும்போது தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஜென்ரலாக சொல்கிறேனே எப்படிலாம் குரு பயிற்சி உங்களை பாதிக்குங்கிறதுல என்ன மாதிரி விஷயம்னா, நம்பர் 1
உங்கள் லக்னத்துக்கு வந்து குருவின் தசாபுக்திகள், அதாவது குருவுடைய தசாபுக்திகளோ இல்லாட்டி உங்களுக்கு நடக்கிற தசாபுக்திகளோ வந்து குருவுடைய நட்சத்திரம் நடக்கிற தசாபுக்திகள் நடந்ததுன்னா அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த காலகட்டங்களில் வந்து ஒரு டென்ஷனையோ ஸ்ட்ரெஸ்ஸையோ கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுவும் அது நெகட்டிவான இடத்துல இருந்தால், உதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 5 8ஆம் அதிபதி சிம்மராசிக்காரர்கள் வந்து 5 8ஆம் அதிபதி குரு வந்து பெரிய ஐயோ அஷ்டம குரு பயங்கர டென்ஷன் பண்ணுவார் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா டிகிரி வைஸ் பார்க்கும்போது இவருடைய லக்னம், நம்ம விஜய் சாருடைய லக்னமும் பார்த்தீங்கன்னா 5 8 தான் வரும். பட் என்னென்னா அவருடைய ஜனகால ஜாதகத்தில் குரு கும்பத்தில் இருக்கிறனால சனியும் குருவும் வந்து ஒரு பரிவர்த்தனையில் போயிட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பெரிய யோகமாக மாறிடுது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி வந்து எடுத்தோம் கவுத்தோன்னு நம்ம வந்து ஜென்ரலாக ஒரு ராசி பலனை வச்சு முடிவு பண்ணாமல் அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். அது மட்டும் உங்களுக்கு அந்த குரு திசையோ புத்தியோ அந்தரமோ நடந்ததுனா தான் அது எஃபெக்ட் ஆகும். அது நடக்கலைன்னா அதோடைய பர்சன்டேஜ் வந்து மிஞ்சி போனால் ஒரு 5% தான் நடக்கும். எல்லா காலமும் அப்படியே ஒரு வருஷமும் போட்டு அடிக்கும் உதைக்கும்னு சொல்கிறதுலாம் வந்து ரொம்ப தவறுதலான விஷயம். அது மட்டும் இல்லாமல் அவர் பிரயாணிக்கிற நட்சத்திரங்கள் அது ரொம்ப மேஜராக வேலை செய்யும். உதாரணத்துக்கு வந்து குரு வந்து கடகத்துக்கு வந்து பயிற்சியாகி போகும்போது அவர் சுயசாரத்தில் இருப்பார். ஸோ புனர்பூசத்தில் போவார், அதுக்கப்புறம் பூச நட்சத்திரத்தில் போவார். ஸோ பூச நட்சத்திரத்தில் போகும்போது என்ன ஆகும்னா சனியுடைய விஷயங்கள் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு சனி திசை நடக்கிறவங்க, சனி தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க அவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக ஒரு பாதிப்பை கொடுக்கும், ப்ளஸ்ஸும் கொடுக்கும் மைனஸும் கொடுக்கும். அவங்க ஜனனகால ஜாதகத்தை வச்சு தான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஆயில்யத்துக்கு போகும். ஸோ ஆயில்யத்துக்கு போகும்போது எப்படி இருக்குது அப்படி தான் பார்க்கணுமே ஒழிய ஜென்ரலாக வந்து பொதுப்படையாக வந்து ஒரு குரு வந்து இப்படி பண்ணிட்டார் அப்படின்னு. அதே மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க குருங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா நல்லவர், அவர் எல்லாமே கொடுத்துருவார். அப்படி கிடையாது. எல்லா லக்னத்துக்கும் வந்து குரு வந்து நல்லவரானா கிடையவே கிடையாதுங்க. சிம்ம லக்னத்துக்கு வந்து 5 8ஆம் அதிபதி குரு. ஸோ 5 8ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல இடத்துல அமைஞ்சார்னா அது 11ல் அமைஞ்சார்னா அது விபரீத ராஜகமாக போயிடும். அது மட்டும் இல்லாமல் வேறு எங்கேனாச்சும் அமைஞ்சிச்சுன்னா அது ஒரு பெரிய மைனஸாக போடும். ஸோ குரு பயிற்சியை வந்து பிளைண்டாக எடுத்துக்காதீங்க. உதாரணமாக சொல்ல போனால் அதே குரு கன்னி ராசிக்காரர்கள் வந்து 7ஆம் அதிபதியும், மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து 7ஆம் அதிபதி வரும். ஸோ நாங்கள் லக்னத்துக்கு வந்து 7 7 பாதகஸ்தானம், அது வந்து கண்டிப்பாக ஒரு பாதகத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அந்த தசாபுத்தி காலங்களில் தான் உண்மையாக. ஸோ குருவை வந்து நீங்கள் பிளைண்டாக இது வந்து குரு வந்து எனக்கு தப்பாக பண்ணுவார் அப்படி பண்ணாலும் தப்பாகவும் எடுத்துக்காதீங்க, ராங்காகவும் எடுத்துக்காதீங்க. அந்த தசாபுத்தி அந்தரங்கள் உங்களுக்கு நடக்கணும். இல்லை உங்களுக்கு நடக்கிற தசாபுத்தி அந்தரங்கள் அந்த நட்சத்திரம் குருடைய நட்சத்திரம் இருக்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த பாதிப்புகளை அந்த ஏற்படுத்துங்கிறத எந்தவித மாற்றமும் இல்லை. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஜனகால ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் கடகத்தில் கிரகம் இருக்கோ அது மேலே குரு போகும்போது கண்டிப்பாக ஒரு பாதிப்பு. உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா 1971 72 பிறந்தவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கடகத்தில் வந்து கேது இருக்கும். ஸோ என்ன எப்படி சொல்கிறேன்னா என்னுடைய ஜாதகத்தில் வந்து கடகத்தில் கேது இருக்குது. ஸோ கடகத்தில் கேது இருக்குன்னா அப்போ குரு வந்து பேச்சியாகி வராரு. பேச்சியாகி அங்கே வரும்போது அந்த குருவும் என்னோடய ஜனகால ஜாதகத்தில் இருக்க கேதும் மீட் ஆகும்போது கண்டிப்பாக ஒரு பிரச்சனையை கண்டிப்பாக ஏற்படுத்தப்படுறது. அது காலகட்டம் என்ன ஒரு 2 மாதம் வச்சு செஞ்சுருவாங்கட்டு தான் உண்மை. எனக்கு என்ன தான் வேறு ராசி கீசி எது இருந்தாலும் அந்த கேது இருக்கிற இடத்தில் என்ன ஜனகால ஜாதகத்தில் கேது இருக்கிற இடத்துல அந்த குரு போகும்போது கண்டிப்பாக வந்து இந்த பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணுமே ஒழிய. ஸோ இந்த நாடி முறைன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி முறையில் பண்ணுறது பர்ஃபெக்டாக வருமே ஒழிய மற்றபடி வந்து ஜென்ரலாக வந்து குரு வந்து ஜென்மத்துக்கு வந்துட்டார் ரொம்ப கஷ்டப்படணும், 7.5 சனி வந்து வச்சு ரொம்ப கஷ்டப்படணுன்றதுலாம் வந்து ரொம்ப தவறுதலான விஷயம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணுன்னா கூட என்னுடைய நண்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாடலாசிரியர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளத்தை அளித்தா பழனி பாரதி, அவர் வந்து பார்த்திங்கன்னா 7.5 சனிங்க அவருக்கு. அவர் என்ன சொல்கிறார், பத்திரிகையெல்லாம் பார்த்தேன் 7.5 சனின்னு ரொம்ப பயங்கரமாக போட்டிருக்கானுங்க, ஆனால் இந்த டைம் தாங்க பணம் கொட்டுதுங்கிறது. காரணம் என்ன, அவர் ஜனகால ஜாதகத்தில் வந்து ஒரு ப்ளஸ்ஸான இடத்துல சனி இருந்து அந்த தசாபுத்தி 8 வரும்போது பெரிய லாபங்கள் அன்றைக்கி வந்து அந்த சொல்கிறார் எனக்கு நேரமே இல்லைங்க அவ்வளோ பணம் வருதுங்கிற மாதிரியான விஷயங்களே கண்டிப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் ஜென்ரலாக எடுத்து மன உளைச்சல் பட்டுக்கிட்டு ஐயோ இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும். இந்த யூடியூப்பில் வந்து இவ்வளோ ப்ராப்ளமே என்னென்னா எந்த விஷயமாக இருந்தால் பிளைண்டாக நம்பிடுறது. ஐயோ எனக்கு இங்கே இருக்குங்க அங்கே இருக்குங்க அந்த மாதிரி இல்லைங்க. அது உங்கள் ஜனகால ஜாதகத்தில் எப்படி லிங்க் ஆகுது, அந்த தசாபுக்தியோட எப்படி லிங்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு நீங்கள் பண்ணும் இல்லையா. ஜென்ரலாக வந்து குரு பயிற்சி இப்போ பலங்களை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்கிறது தான் உண்மை. ஸோ மற்றபடி என்னங்க இன்னொரு நிகழ்ச்சியில் பார்ப்போம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.